டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கொஞ்ச நாளாக ஹிந்தி கற்றுக்கிட்டு இருக்கேன். நிறைய இன்புட் கொடுத்துக்கிட்டே இருந்தேன். ஆனால் என்னால் ரிமெம்பர் பண்ண முடியல. அப்போ தான் லேர்னிங்கை பற்றி ஒன்று பார்த்தேன். இன்புட் எவ்வளோ கொடுக்குறீங்களோ அதாட்டம் 3 times to 4 times அவுட்புட் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கான்செப்ட். அப்படின்னா என்னென்னா, கொஞ்சம் கற்றுக்குறோம், உள்ளுக்க போடுறோம், அதை வெளியே யோசித்து பார்க்கணும், சொல்லணும், எழுதி பார்க்கணும், அதை யூஸ் பண்ணி பார்க்கணும், அவுட்புட் நிறைய கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கீ கான்செப்டு மைண்டில் பட்டோன்னா ஈஸியாக மனசுக்குள்ளே பதியுது. ரொம்ப படிச்சுக்கிட்டே இருக்கணுங்கிறப்ப அது இன்டலெக்சுவலாக ஒரு ஃபீலிங் எனக்கு நிறைய தெரியுதுன்னு. ஆனால் அவுட்புட் கொடுக்கலன்னா அது மனசில் பதியாது அப்படிங்கிறத கற்றுக்கிட்டேன். ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்புட் முக்கியம், ஈக்குவலாக அவுட்புட் முக்கியம். தேங்க்யூ.